தமிழ் சினிமால வில்லன் கதாபாத்திரத்துக்கு பேர் போனவர் பொன்னம்பலம். ஸ்டண்ட் நடிகரா சினிமால நுழைஞ்சு நாட்டாம படத்துல அவரோட நெகட்டிவ் ரோல் நின்னு பேசிச்சு. அதுக்கப்புறம் தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி மொழிகளையும் பல முன்னணி ஹீரோக்களுக்கு எதிரியா நடிச்சிருக்காரு. இப்போ சமீப காலமா அவரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு வராரு. சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையும் அவருக்கு நடந்துச்சு. இயக்குனரும் பொன்னம்பலத்தோட உறவினருமான ஜெகநாதன் தன்னோட சிறுநீரகத்தை தானமா வழங்கி அவரை காப்பாத்தியிருக்காரு. சமீபத்துல வெளியான ஒரு வீடியோல பொன்னம்பலம் வீல் சேர்ல உட்கார்ந்துகிட்டே சாவுக்குத்து டான்ஸ் பண்ணிட்டு குடிக்க தண்ணி கேட்ட வீடியோ வைரலாச்சு. ஒரு காலத்துல வில்லன் வேடங்கள்ல தூள் கிளப்புனவரு இப்போ இப்படி தெருவுல உட்கார்ந்து டான்ஸ் ஆட வேண்டிய நிலைக்கு வந்துட்டாருன்னு இணையவாசிகளும் ஃபீல் பண்ணாங்க. இதுக்கு விளக்கம் கொடுத்த பொன்னம்பலம், நான் பிச்சை எடுக்கவோ யார்கிட்டயும் கையேந்தவோ இல்ல, நண்பர்களோட இருந்தப்ப மனசுக்கு சந்தோஷம் கிடைக்க கொஞ்ச நேரம் ஆடுனேன். அதை சில பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு என்னோட வாழ்க்கையை கிண்டல் பண்றாங்க. வாழ்க்கை என்ன கீழே தள்ளினாலும் நான் இன்னும் மனசளவுல நிமிர்ந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரீசெண்டா ஒரு பேட்டியில பொன்னம்பலம் சில அதிர்ச்சியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, எனக்கு ஏதோ குடிப்பழக்கம், போதைப் பொருள் காரணமா தான் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. என்னோட குடும்பத்திலேயே இருந்த ஒருத்தர், என்னோட சகோதரன், எனக்கு பியர்ல விஷம் கலந்து கொடுத்தாரு. அது மெதுவா உடம்புல சேர்ந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி நான் அழிச்சிருச்சு. ஆரம்பத்துல அது எனக்கு தெரியல, பின்னாடிதான் உண்மை எனக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு முறை அவர் பால்கனில நின்றுட்டு இருந்தப்போ அவரோட ட்ரெஸ், தலைமுடியெல்லாம் வச்சு நடு ராத்திரியில அவரோட வீட்டுக்கு பின்னாடி மாந்திரீக செயல்கள் செய்யப்பட்டதை நேர்ல பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சதாகவும் சொல்லியிருக்காரு. என் மேல இருக்க பொறாமையால தான் என் அண்ணனே இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செஞ்சிருக்காருன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. ஒரு காலத்துல நான் பறந்து பறந்து சண்டை போட்டேன். இப்ப நடக்கவே கஷ்டப்படுற நிலைமையா மாறிடுச்சு. ஆனா நடிப்பு தான் என்னோட உயிர். உடல்நலம் சரியானதுமே மீண்டும் கேமரா முன்னாடி நிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கும் தன்னை நினைச்சு பிரார்த்தனை செய்யக்கூடிய ரசிகர்களுக்கும் உதவி செஞ்ச முகம் தெரியாத பல நல்ல மனங்களுக்கும் பொன்னம்பலம் தன்னோட நன்றியை தெரிவிச்சிருக்காரு. நான் கீழே விழுந்தப்போ என்னை தூக்கி நிறுத்தினது ரசிகர்களோட அன்பு தான். அந்த அன்புக்காகவே இன்னும் கொஞ்ச நாள் வாழணும், மீண்டும் சினிமாவுக்கு திரும்பணும்னு ரொம்பவே உருக்கமா சொல்லியிருக்காரு.